வணக்கம் நண்பர்களே! பிக் பாஸ் சீசன் 8ல நைட் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சாச்சனா அவர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆண்கள் அணி இருக்க அந்த பெட்ரூமுக்கு வந்து போயிட்டு, அங்க வந்து பேசிட்டு இருக்காங்க ரஞ்சித் கிட்ட. ஜெப்ரி அவர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, "உடம்பு வந்து வலிக்குது" அப்படின்னு சொல்லிட்டு முதுக தடவி குடுத்துட்டு இருக்காரு நம்ம ரஞ்சித் அவர்கள். அங்க போயிட்டு சாச்சனா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரூல்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் சமமா தான் இருக்கும். ஆனா ரூல்ஸ வந்து பிரேக் பண்ணி நைட் டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு சம்பவம் நடந்துகிட்டே தான் இருக்கு. நேத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா, விஜய் விஷால் வந்து பார்த்துட்டீங்கன்னா, பெண்கள் அணி இருக்க அந்த ரூமுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அங்க போயிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரூல்ஸ் எதுக்கு போடுறீங்க? அந்த கேப்டன் வந்து சரியா செயல்படுறாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. சாஜன் அவர்கள் வந்து இந்த வாரம் எலிமினேட் ஆகக்கூடிய ஒரு அந்த கண்டஸ்டன்ட்ல இருக்காங்க. அதே மாரி ரஞ்சித் அவர்கள் எலிமினேட் ஆக போறாரு அப்படிங்கிறாப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க போல தெரியுது. அந்த பிக்சர்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல விமர்சனம் ஆயிட்டு இருக்கு. "என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிறாப்புல சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்கள் அணி சார்பா பெண்கள் அந்த பெட்ரூம் சைடு அங்கிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா, அத வந்து பெரிய பூதாகரமா வெளிய கொண்டார்றாங்க. ஆனா சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க போயிட்டு வராங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இத கண்டிக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. ரூல்ஸ்னா எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அப்ப பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியா அப்படிங்கிறாப்பலயும் வந்து சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ சாஜனா அவர்கள் அங்க ஆண்கள் அணியிட்ட போயிட்டு அங்க பெட்ரூம்ல வந்து நைட் டைம்ல போனது சரியா? தவறா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.